காவேரியுடைய மனசில் இப்போ முழுக்க முழுக்க விஜய் தான் இருக்காரு அப்படிங்கிறது அங்கே வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியுது. விஜயோட மனசில் காவேரி தான் இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் கான்ட்ராக்ட் போட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக சாரதா கோபமாக இருக்காங்களாம். சாரதா கோபமாக இருக்கிறதுனால பாட்டியில் ஆரம்பித்து திருநூறு இருக்கிற குட்டி குழந்தையான நர்மதா வரைக்கும் எல்லாரும் அதனால் விஜய்கிட்ட பேசாமல் இருக்காங்களாம். இதை வச்சே கதையை இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்களாமாங்கிறதுலாம் நமக்கு ஒரு மாதிரி ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு சீக்கிரம் படுமா அப்படின்னு சொன்னால் நர்மதா அப்போ தான் எனக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட்? சயின்ஸ் ப்ராஜெக்ட், வேக்கம் கிளீனர் செய்யணும். அதுக்கு டிசி பேட்டரி தேவை, அது தேவை, இது தேவைன்னு எல்லாம் பேச அதெல்லாம் இந்த நேரத்தில் எங்கே கிடைக்குன்னா நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாரு குமரன். மணி 10:45 ஆச்சுங்க. நான் வரும்போதே கடையெல்லாம் முடிந்தாங்க, அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி நர்மதா உனக்கு அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு திட்டி விட்டு தூங்க சொல்லிடுறாங்க. அவங்க சோகமாக வெளில உட்கார விஜய் நான் ஒரு பெரிய பிஸ்தா என்கிட்ட சொல்லுவோம் பிரச்சனைனா அவங்க சொல்லாமலே இருக்காங்க. அப்புறம் அவன் மிஸ்ஸு பேர் என்ன அப்படின்னா காவியா மிஸ் செம ஸ்ட்ரிக்டாச்சு, எனக்கு நல்லா தெரியும், நீ போய் கொண்டு போய் கொடுக்கணும், நான் ஸ்கூலை விட்டே அனுப்பிடுவாங்கன்னு உங்கள் மிரட்ட. அவ்வளோ பெரிய குழந்தை அதெல்லாம் நம்புதாமா. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சரி ஓகேன்ட்டு எனக்கு என்னென்ன வேணும் இதுதான் செய்யணும்னு சொன்ன உடனே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ராத்திரியில் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு தேவையான பொருட்கள்லாம் கடையில் கடை மூட போகிற நேரத்தில் வாங்கிட்டு இவரே பாட்டு போட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாற்றி ஏன் சோக கதையை கேளு அப்படின்லாம் பாட்டு போட்டு கேட்க இந்த பக்கம் சாரதாவிலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லாரும் லூசு பையன்னு திட்டிகிட்டு இருக்காங்க விஜய். இப்போ அவர் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கும் போதே காவேரி வெளில ஒரு பண்ணிருக்கதை பார்க்குறாங்க. அப்படியே டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்படியே எஞ்சி நடந்து போய் அவரை கட்டி பிடிச்சி எனக்கு மட்டும் நான் ஆசையாக அவங்கள பிரிஞ்சிருக்கணுன்ட்டு, ஆனால் இதான் வேறு வழி இல்லை அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குற மாதிரி கனவு கற்பனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கனவு காட்சியில் வச்சே ஓட்டிடலாம். அப்போ தான் பார்ப்பாங்க, இந்த வீக்காக ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்கிறதுக்காக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏஞ்சி போய் இவங்களும் ஹைட்டு கத்தாமல் எட்டிலாம் நெத்திலாம் முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா யோசிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அவங்க கதவு கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நடந்தெல்லாம் போகலை, எல்லாமே அவங்களோட கற்பனை தான் அப்படின்னு அந்த போர்ஷனை முடிச்சிடுறாங்க. இப்போ அவர் கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் கண் முடிச்சு அந்த ப்ராஜெக்டை செய்ய அதெல்லாம் எடுத்து போகக்கூடாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க சாரதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கூத்து நடக்க போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.